ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு பயிற்சி 1.2 உறவுகளும் சார்புகளும் 4வது சம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 2 உறவு கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்துக்குமே அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன உறவு கொடுத்துருக்காங்க? இந்த உறவு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் காமா ஒய் சர்ச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3, 4, 5. எக்ஸோடைய வேல்யூ இதை கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூவாக 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்ஸோடைய வேல்யூவை நம்ம பிரதியிட போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யை கண்டுபிடிச்சணும். அப்போ 2y ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா இங்கே இருக்க இப்போ 2 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிரும். அப்போ எக்ஸ் பை 2 இது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிட்டா என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ நம்ம 2ன்னு பிரதியிட போகிறோம். எனில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 இதில் 2 பிரதியிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு பதில் 2 பை 2. அப்போ 2 2. அப்போது எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 1. இதை எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 3ன்னு சொல்லி நம்ம பிரதிடுறோம். இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை 2. எக்ஸோட வேல்யூ 3, 3 பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3 பை 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறோம். எனில் y ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 4 பை 2. 2 2 2 2 4. அப்போது எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 எனில் இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 5. அப்போ 5 பை 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 5ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 5 பை 2ன்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு நம்ம வரைபடம், அம்புக்குறி படம் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுன்ற ஒரு கணம் எடுத்துக்கிறோம், ஒய்ன்ற கணம் எடுத்துருக்கோம். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5. ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. இந்த ரெண்டு கணத்துக்குமே நம்ம உறவு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 1 கூட உறவாக இருக்குது. இப்போ உறவை கண்டுபிடிக்க போகிறோம். 2 எது கூட உறவாக இருக்குது? 1 கூட உறவாக இருக்குது. 3 3 பை 2 கூட உறவாக இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 3 பை 2 இல்லை. அப்போ உறவாக இல்லை அது. அப்போ அதை விட்டுடணும். 4 எது கூட உறவாக இருக்குது? 4 2 கூட உறவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 5 பை 2 கூட உறவாக இருக்குது. ஆனால் இங்கே 5 பை 2 இல்லை, அதனால் அதை விட்டுடுறோம். இப்போது அம்புக்குறி படம் மூலயமா அதோடைய உறவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வரைபடம் மூலயமா கண்டுபிடிக்க போகிறோம் இதோட உறவை. இப்போ உறவாக இருக்கிறது என்னது? 2,1ம் 4,2ம். இதுக்கு மட்டும் தான் நம்ம வரைபடம் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் 2ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்னது? 1. எக்ஸ் 2னா ஒய் 1. அப்போ இங்கே என்ன வரும்? 2,1. நெக்ஸ்ட்டு 3 பை 2 அங்கே உறவாக இல்லை, அதனால் அதை விட்டுடணும். நெக்ஸ்ட்டு 4,2. எக்ஸில் 4, எக்ஸ் 4, ஒய் 2. ஒய் 2. அப்போ இங்கே தான் வரும் 4,2. நெக்ஸ்ட்டு 5 இங்கே இருக்குது, இங்கே 5 பை 2 அங்கே உறவாக இல்லை, அதனால் அதை விட்டுடுறோம். அப்போ இதோடைய வரைபடம் எப்படி வரும்? இப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு பட்டியல் முறை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறை என்னது? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். உறவாக இருக்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம். உறவாக இருக்கிறது எது? 2,1
அதுக்கு அடுத்தது 4, 2. இது 2 மட்டும்தான் உறவாக இருக்குது. இந்த கொஷின் வந்து ஆகஸ்ட்டு 2022 எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x, y search that y = x+3 x, y என்பவை இயல் எண்கள் <10ன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா எக்ஸோட வேல்யூவும் <10ன்னு கொடுத்துருக்காங்க. <10ன்னா என்ன வரும்? 1லேருந்து 9 வரைக்கும் தான் வரும். 10 வராது. ஏன்னா ஈக்குவல் இருந்துச்சுன்னா 10 வரும். <10ன்றதுனால 10க்கு உள்ளே வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4, 5, 6, 7, 8, 9 இது வரைக்கும் தான் வரும். அதே மாதிரி ஒய்யும் இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒய்யோட வேல்யூவும் 10க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இதுவும் ஒய்யோட வேல்யூவும் இதே தான் இருக்கும். நம்மளுக்கு இதே தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? y = x+3 அப்படின்ற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை முதல் உறுப்பாகவும் ஒய்யை ரெண்டாவது உறுப்பாகவும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதுக்கு வரைபடம், அம்புக்குறி படம், பட்டியல் முறை இது 3மே நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவை நம்ம பிரதியிடலாம். x = 1ன்னு வச்சுக்கிறோம். x = 1 எனில் இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம் +3. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம். 2 எனில் இந்த ஈக்குவேஷனில் பிரதியிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 2 போடுறோம் +3 = 2 + 3 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குது? 5ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 3ன்னு பிரதியிடுறோம். 3 எனில் y = எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது 3 + 3 = 3 + 3 6. அப்போது எக்ஸோட வேல்யூ 3ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ 6 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு வச்சுக்கிறோம். 4 எனில் y = இங்கே எக்ஸோட வேல்யூ 4 + 3. இப்போ 4 + 3 7. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 7. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 எனில் இதில் பிரதியிட்டா என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக 5 + 3 8. அப்போது எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு x = 6 எனில் இதில் பிரதியிட்டா என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ 6 + 3 9. அப்போ எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு x = 7 அப்படின்னு நம்ம பிரதியிட்டோம்னா 7 + 3 10 ஆகிடும். ஏன்னா இங்கே இயல் எண்கள் 10ஐ விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். 7 எடுத்தால் 10 ஆகிடும். ஆனால் அங்கே ஈக்குவல்னு கொடுத்தா நம்ம 10 எடுத்துக்கலாம். ஈக்குவல் கொடுக்காததுனால நம்ம 9ஓடய ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு நம்ம அம்புக்குறி படம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம எடுத்திருக்கோம்? 1லேருந்து 9 நம்பர் எடுத்திருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 1லேருந்து 9 எடுத்துக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இது ரெண்டுத்துக்கான உறவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 வந்து 4 கூட உறவாக இருக்குது. 1 வந்து எது கூட உறவாக இருக்குது? 4 கூட உறவாக இருக்குது. 2 வந்து எது கூட உறவாக இருக்குது? 2 வந்து 5 கூட உறவாக இருக்குது. 3 வந்து 6 கூட உறவாக இருக்குது. 3 வந்து 6 கூட உறவாக இருக்குது. 4 வந்து 7 கூட உறவாக இருக்குது. 5 வந்து 8 கூட உறவாக இருக்குது. 6 வந்து 9 கூட உறவாக இருக்குது. ஓகே, இதுதான் அம்புக்குறி படம். நெக்ஸ்ட்டு வரைபடம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை தான் எடுத்து நம்ம வரைபடத்தில் அந்த புள்ளிகளை நம்ம வந்து பாயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 4.
அப்போ எக்ஸ் வந்து 1 இருக்கும்பொழுது ஒய் வந்து 4. அப்போ இங்கே தான் வரும் 1,4 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு என்னது 2,5. எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 5. இப்போ இங்கே வரும் 2,5. நெக்ஸ்ட்டு 3,6. எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 6. இங்கே வரும் 3,6. நெக்ஸ்ட் 4, ஒய்யோட வேல்யூ வந்து 7. அப்போ இங்கே குறிப்பிடுவோம் நம்ம 4,7. அப்போ இதுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு 5,8. எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 8. அப்போ இங்கே வரும் 5,8. நெக்ஸ்ட்டு இங்கே வரும் இங்கே 6. எக்ஸோட வேல்யூ 6 வச்சுக்கிறோம், ஒய்யோட வேல்யூ 9. அப்போ இங்கே ஒரு டாட் போட்டுக்கிறோம். அப்போ 6,9. ஓகே, இதுலேருந்து வரைபடம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி போகுது. நெக்ஸ்ட்டு பட்டியல் முறை கண்டுபிடிக்க போகிறோம். பட்டியல் முறைனா என்னதுன்னா, நம்ம உறவு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எக்ஸ் இங்கே என்ன எக்ஸை முதல் உறுப்பாகவும் ஒய்யை செகண்ட் உறுப்பாகவும் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம், அவ்வளோதான். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8, 6,9. ஓகே, பட்டியல் முறையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அதை தான் எடுத்துகிட்டு பட்டியல் முறையில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இந்த சம் இதோட முடிஞ்சுது.